இப்போ முதல்ல வந்து நான் இந்த கொற்றால அரை கொற்ற அளவுக்கு கடுகு எடுத்து நல்லா பொரிச்சுக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பொரியுது. இந்த பொரிஞ்ச அளவுக்கு வறுத்தா மட்டும் போதும். பாருங்கள் நல்லா பொரியுதா, பொரியிற சத்தம் கேட்குதா? இந்த மாதிரியா பொரியிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். வறுத்துட்டு எல்லா கடுகும் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து மிளகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதையும் வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இதுவும் வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கருவேப்பிலை ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயமும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதை ஆற வச்சுட்டு வந்து பார்க்கலாம். அடுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம நல்லா பொடி பண்ணிட்டு வந்துக்குவோம். பொடி பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சு இந்த பாத்திரம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது. நல்லெண்ணெய் நீங்கள் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோது ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாகவே இந்த எண்ணெய் தேவைப்படும். அதனால் நல்லா ஊற்றிக்கோங்க. நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் சூடானானே கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூனு போட்டு இது நல்லா பொரியட்டும். கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு தலை பூண்டில் தான் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. அதனால் ஒரு தலை பூண்டை நான் உரித்து அரை கொட்டுற அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கொட்டா நான் குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக போட்டுக்கோங்க. இதே மருந்துக்கு நல்லது. நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து போட வேணாம். இருந்தால் இல்லையாட்டி சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மருந்துக்கு நல்லது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அரை கொட்டை அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதிலே மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அப்போ நல்லா குழம்பு ரெட் கலராக வர்றதுக்காக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்காக போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூளை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்சி வச்ச தக்காளியை இதில் போட்டுக்கலாம். தக்காளி பழம் போட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இது நல்லா வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வந்துருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் மசாலா போட ஆரம்பிச்சுக்கிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கடுகு மிளகு சீரகம் எல்லாத்தையும் நம்ம பொடி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அதோடு நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டு இப்போ எல்லாத்தையும் இந்த மசாலாவெலாம் இதில் போட்டு வதக்கிக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் தண்டி நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த இதில் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கிளறிக்கங்க. புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. அடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ இதோட நம்ம வச்சிடணும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டுக்கிறணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இது நம்ம பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கியிருக்கனால அதெல்லாம் எண்ணெயிலே வதங்கிடும். இப்போ நம்ம இது கொதித்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம முன்னாடி இருந்த அளவுக்கோட இப்போ நல்லா வத்தி இருக்குது. இதை இடையில கிண்டிக்கங்க. இந்த மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால இது பிடிக்கும் அடுப்பில். அதனால் நம்ம இடையில கிண்டிக்கலாம். இப்போ இந்த கொஞ்சம் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டிக்கங்க.
பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த குழம்பு நம்ம நல்லா தேன் மாதிரி தான் இருக்கணும். இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தான் நல்லா சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்ப நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.